கம்பம் கம்பம் ஐயா வணக்கம் 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 ஐயா வணக்கம் வணக்கம் பேசாதேம்மா பேசாத பாட்டி 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 hey hey இரு 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 பேசாத சைலன்ட் பேசாத இப்ப சொல்லுப்பா இப்ப சொல்லு ஐயா வேண்டுமான தெய்வம் வேண்டாகி விட்டது ஆனா இந்த நத்தூர் நாடகத்தை வேண்டுமான தெய்வம் எல்லாம் வேண்டியாகி விட்டது ஆமா நாடகத்துடைய விளக்கம் தேவை தம்பி ஓ ஏய் ஏய் டேய் அம்மா ஐயா ஐயா பாப்பா டா இது என்ன ஊர் தம்பி? ஐயோ தேவனூர் கிராமம். இந்த தேவனூர் நன்னகரத்தில் இன்று நாம மட்டும் ஒரு ராத்திரி தெருக்கூத்து வச்சிருக்காங்களே, காரணம் என்ன தம்பி? எல்லாம் கும்பலா சேர்ந்து பூஜை போடுறதால குசுண்டு அடிக்குதா? அப்படிதான் பண்ணி கிடக்குல்ல. ஏய் உட்கார்றாங்க, என்னடா உட்கார்றது? சொல்லுமா சொல்லி சொல்ற ஐயா. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, அதான் அந்த உமா பார்வதி அம்மாவுக்காக பூர்வாட்ச திருவிழா முன்னிட்டு ஒரு நாடகம் மகமாரி அம்மனுக்காக செய்ய வேண்டிய தேர் திருவிழா செய்து தம்பி, கடல் சூழ்ந்த புவி என்று அவிடம் உண்டோ இறங்குமோ? அம்மா கனவில் உம்மர வேண்டிய போது உன்னை கனவில் உம்மர வேண்டிய போது அடக்க மாட்டீங்க. சாப்பாடுறதுக்கு அப்பல கிடைச்சது பேசுனீங்க. யாரு கேக்குறியா? இந்த ஊர் ஆடிக்கா கெட்டிக்காரர் பேசாத உம்பர்கள் குறை தீர
அந்த மகமாரி அம்மன் மகமாரி அம்மன் அந்த அம்பாளுடைய மகத்துவத்தை நமக்கு சொல்ல. ஆமா, நேரம் ஏது, தேதி ஏது, கிழமை ஏது, அது மட்டும் இல்ல. இல்ல இல்ல சொல்லிக்கலாம். உக்கார் அம்மா. இல்ல நாடக்கார பூர்ணா அவங்க போய் எம்மா நல்லா ஆகுதுடி. அவங்க கூட தான் நீங்க. ஏய் தம்பி, மாயம் மூண்டாங்க. எப்படியாவது ஜனங்கள் அடங்கலான்னு பாக்குறேன். அவங்க வச்சுட்டாங்க. சரி. ஏய் போங்க வா. ஐயோ, இந்த அம்பாளுடைய மகத்துவத்தை சொல்ல ஏன் அப்படின்னு கேட்டா, என்ன காரணம்? அந்த மகமாரி அம்மன் அந்த அம்பாவை வழிபட்டா நமக்கு மழை வரங்க வாரிசு அந்த மகமாரி அம்மன் பிம்பன பேருக்கு பம்பன சக்தி அம்மா மேம்பில் அமர்ந்தாடு நாரணி பட வேண அமர்ந்த எங்கள் காரணி பட வேண அமர்ந்த எங்கள் காரணி பிம்பன பேருக்கு பம்பன சக்தி அமர்ந்தாடு நாரணி பட வேண அமர்ந்த எங்கள் காரணி பட வேண அமர்ந்த எங்கள் காரணி என் வினையும் பல பிரிக்கிறது துணை செய்யவும் அம்மா வித்தாகினி பல வேணமே வித்தகினி பல வேடமே 60 நாளம்மா ஒற்றிடமே அதனால் தம்பி, ஐயோ, அந்த மகமாரி அம்மனை வழிபட்டு அந்த அம்மனுக்காக இன்னைக்கு என்ன தெருக்கூத்து வச்சிருக்காங்க. ஆமா, தெருக்கூத்துன்னு சொன்னா ஏன்டா எங்க தாத்தா இருக்கிறவங்க டேய் தம்பி, இன்று இரவு நம்முடைய சிற்றறிவுக்கேற்றவரை தெருக்கூத்தாட வந்திருக்கோம். நாம் நடத்தக்கூடிய நாடகத்தில் எவ்விதமான பிழை இருந்தாலும் எவ்விதமான குற்றம் இருந்தாலும் எங்க 16 பேரையும் உங்கள் வீட்டு பிள்ளை போல் பாவித்து எங்களை பொறுத்து அங்கீகரிக்குமாறு உங்களை இரு கரங்கூப்பி என் சிறந்த ஆட்சி வணங்குகின்றேன். இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் யாது என்றால் மகாபாரதத்தில் ஒரு பாகம். கிருஷ்ணன் தூது விதுரன் விருந்து
இன்னைக்கு நாடகம் கிருஷ்ணன் தூது விதுரன் விருந்து. இன்னைக்கு கூத்து பார்க்க வந்தவங்க கொடுத்து வச்சவங்களே. ஆமா, அப்பேற்பட்ட ஒரு புண்ணிய கதை இந்த நாடகத்தில் முன்வைத்து வரக்கூடிய, அதுவும் பொறுமையை பூஷணமா விளக்கி வரக்கூடிய தர்மராஜா தர்பார் அன்னவரால் மற்றவரும் தர்மராஜா தர்பார். இல்லைன்னா
வணக்கம் வணக்கம் வணக்கம். நல்லமா எல்லாம் வாழ்ந்திருப்பாய். வாங்க ஐயா, வணக்கம் வணக்கம் வணக்கம். எப்பொழுதும் சுகமாக வாழ்ந்திருப்பாய். ஆஹா. ஐயா இந்த சபையை பார்த்தால் ஏய் ஏய் சைலன்ஸ். யாரும் பேசக்கூடாது. பேசல தனி மட்டும். ஏய் சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சமணி சபை. சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சியம் சபை. சபை இந்த சபைக்கு இந்த இந்த சபை பார்த்தால் லட்சுமி ராஜ்யம் இந்த சபை இந்த சபைக்கு இந்த சிறுவன் ஒரு பேர் வணக்கம். வணக்கம். ஆளை பார்த்தா விளக்கம் நான் தெரிவிக்கிறேன். எப்படி தர்மராஜன் தர்மராஜன். தர்மராஜன் தர்மராஜன் தர்மராஜன். ஆமா. ஏய் ஓ நான் ஒருவன் மட்டும் கிடையாது. ஆஹா. என் தந்தை பாண்டவராஜனுக்கு தந்தை பாண்டுமகாராஜருக்கு பந்துமாதேவி மாத்ரா தேவி தேவி மாத்ராஜன் மாத்ரா தேவி ஆ. மொத்தம் 5 பேர் பிறந்தோம். ஐந்து ராஜாக்கள். 5 ராஜாக்கள். ஆமா. ஏய் ஐந்து ராஜாக்களே. 5 ராஜாக்களே ஆ. முதலாய் பிறந்தவன் ஆ. இந்த தர்மராஜன். தர்மராஜன். ஆமா. ஆ. எனக்கு இளையவன் இளையவன் பீமதேவன். பீமசேனன். ஆமா. ஆ. அர்ஜுனன் அர்ஜுனன் மூன்றாவது அர்ஜுனன். அர்ஜுன் ஆ. நான்காவதாக ஆ. நான் நகுல சகாதேவன். ரகுலன் சகாதேவர்கள். ஆமா. ஐவர் ராஜாக்கள். 5 ராஜாக்கள். ஆ, ஒண்ணும் பண்ணலையா? என் பங்கு பங்காளிகள் அவங்க யார் ஏதா தெரியுமா? ஆ. அது திருநாட்டி ஒண்ணு பிள்ளாட்டி வளர்க்கோ காந்தாரி அம்மையா இருக்கு. காந்தாரி அம்மையா இருக்கோ பிறந்த பிள்ளைகளோ பிறந்த பிள்ளைகளோ மொத்தம் 99 ஆண் ஆ, 99 ஒரே ஒரு பெண் ஒரு தங்கை தங்கை துர்ச்சடை. துச்சடை ஆஹா. அவர் தங்கை. ஆமா. ஏய் ஓ. நாங்க 5 பேர் ஆ. எப்படி பிறந்தோம் தெரியுமா? எப்படி என் தந்தை பாண்டு மகாராஜா பாண்டவ ராஜாக்கும் ஆஹா. குந்தாதேவி மாத்ராதேவி ஆ. இருவருக்கும் ஆ. கல்யாணம் ஆகி திருமணமாய் திருமணம் நடந்து ஆமா புது தம்பதிகள். புது தம்பதிகள். ஆமா. ஆ. ராஜா வீட்டு பிள்ளைகள் அல்லவா ஆமா. வனவேடிக்கை ஓ பார்க்கறாங்க. நந்தவன வேடிக்கை பார்க்கலான்னு ஆமா. போறீங்க. போன உடனே ஆஹா. நந்தவன வேடிக்கை பார்க்க போனாங்க. ஆஹா. அந்த நந்தவனத்தில் அதோடத்தில் அமுதந்த முனிவர் அமுதந்த முனிவர். அமுதந்த முனிவர் ஆஹா. அவரு ஆ. மிகப்பெரிய ஆள். ஆமா தவம் செய்யலாம். தவம் செய்யக்கூடாது. ஆ. அவர் என்ன செய்யறாரு? ஆ. யுகயுகமா காலகாலமா தவம் செய்து கொண்டிருக்கிறார். காலகாலமாக தவம் செய்து தவம் முடிந்து விட்டது. தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆமா. அப்ப ஆ. அந்த தவம் முடிந்து விட்டது. ஆமா. அவங்க மனைவி ஆ. மனைவி பார்த்த உடனே ஆ. இந்த அமுதந்த முனிவர் இருக்காரு பாரு. ஆமா. அவருக்கு காம ஆசை வந்து விட்டது. ஓ உங்க மனைவி மேல காமாசைப்பட்டு விட்டா. ஆமா. ஆ. காம ஆசைப்பட்ட உடனே ஆமா இரு பேச இரு. ஏமா இந்த பக்கம் பார். ஆட்ட வச்சு பேசினே இருக்க கூடாது. பேசாதே. அமுதந்தி முனிவர் மனைவி முகத்தை பார்த்தா. பார்த்த உடனே மனைவி அமுதந்தி முனிவர் முகத்தை பார்த்தா. முகத்தை பார்த்த உடனே இருவருக்கும் ஆ. அமுதந்த முனிவருக்கு ஆ. காம ஆசை வந்து விட்டது. காமாசைப்பட்டு விட்டா. ஆமா. ஆ. காம ஆசைப்பட்ட உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அந்த அம்மா என்ன சொல்றாங்க? ஐயா ஐயா இது ஒரு பகல் நேரமா இருக்கிறது பட்ட பகலா இருக்கிறது. இருக்கிறது ஆ. பகல்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேரக்கூடாது ஆ. அப்படின்னு அந்த அம்மா சொல்றாங்க. அது எந்த காலத்துல ஆணு பொண்ணு பகல்ல சேரக்கூடாது. ஏன்னா இந்த காலத்துல ஆத்திக்கிட்டு போறா, பீவளம் சொல்லிக்கிட்டு போறா, ஏறிக்கிட்டு போறா, புட்டிக்கிட்டு போறா, பீச்சுக்கிட்டு போறா, ஊத்துக்குள்ளே போறான். ஏய் அவங்க சொன்ன அவன் என்ன கிட்டு போறான்? கரும்பேட்டு போறா. கரும்பேட்டு போறோம். கரும்பு கட்டுறாங்க, பொம்பளைங்க கரும்பு கட்டுறாங்க, அங்கேயே இழுத்து வர்றாங்க. ஏய் மற்ற பகல ஆணு பெண் யாரும் சேரக்கூடாது. அதெல்லாம் இந்த காலத்துல ஆமா. அந்த காலத்துல கிடையாது ஆ. தம்பி. ஆ. அப்ப நீ ஏன் ஒரு காலத்துல இழுத்து போனதா? என்னத்த?
கிளம்புங்க உள்ள ஒரு ஆணு பெண்ணும் பட்ட மகள்லாம் சேரக்கூடாதுன்னு அந்த அம்மா சொல்றாங்க. அதுக்கு அந்த அமுதாத்த முனிவர் சொல்றாரு, சொன்னாரு நம்ம ஒரு மனிதனா இருந்தாலும் சேரக்கூடாது, மனிதா இருந்தா ஆணு பெண்ணு சேரக்கூடாது சேரக்கூடாது அப்படி இருந்து அமுதாத்த முனிவர் சொல்றாரு. நம்ம காமத்திலே சிறந்து விளங்குனது மானுதாங்க மானுதான். இருவரும் ஆண்மானும் பெண்மானா ஒரு மாதிரி ஆண்மானாக பெண்மானாக ஒரு மாதிரி அந்த வனத்திலே இருவரும் சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப மானா இருப்பது என் தந்தை பாண்டு மகாராஜருக்கு தெரியாது. அவங்க மனவேலைக்கு பார்த்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அப்ப என் தந்தைக்கார பாண்டு மகாராஜர் பாடுறா, அந்த மான் பாடுறா, பட்ட மகளை இரு புணர்ச்சி செய்கிறது அப்படி என்று அந்த மான் மேல் போட்டார் பாண்டு மகாராஜா. ஆமா. அப்ப என் பாண்டு மகாராஜர் சொல்றாரு, எங்க தந்தை ஆஹா மானை நினைச்சுதான் போட்டோம், மான் மேல் போட்ட மானம் மகான் மேல் வீழ்ந்து விட்டது அப்படி என்று என் தந்தை புலம்பிக் கொண்டே இருக்கிறார். அப்ப அமர்ந்த முதல் சொல்றாரு அதே பாண்டு மன்னா நானும் என் மனைவியும் சேர்ந்து கொண்டிருக்கிறேன். பானத்தை பார்த்து கெடுத்து விட்டாய் அல்லவா, நீ உன் மனைவியை இரண்டு மனைவியும் மனைவியும் சென்றால் உன் சிரமும் பயிரும் சுக்கா வெடிக்க பிராட் சாபத்தை அப்படி சாபத்தை கொடுத்துட்டாரு. ஆம்பளான் போட்டு எங்கன்னா சேர்ந்தா போறாங்க. எதுக்கு நந்தவன தானே வேடிக்கை பார்க்க வந்த, நீ வந்து பாத்துட்டு போக வேண்டியது. எதுக்கு பானத்தை எடுத்து பானத்தை ஏன் போடுவாங்க? என்ன பண்ண பானத்தை போட்டாரு, சாபத்தை வாங்கிட்டாரு பாண்டு மகாராஜன். புது கல்யாணம் ரெண்டு பொண்டாட்டி, தின்ற வயசு சாபத்தை வாங்கிட்டாரு. ரெண்டு பொண்டாட்டி கூட சேர்ந்து என்ன ஆகும்? தலையாகப்பட்டது 16 சுக்களாக போய்விடும். சாபம் கொடுத்து விட்டார். முகம் வாடி போயிருக்கிறார் பாண்டு மகாராஜன். என்ன பண்றது? அப்படி அந்த முக வார்த்தை தோணி இருக்கிறார். அப்படியே வளர்த்த விட்டு நேரா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா அந்த பாண்டுமராஜ் சொல்றாரு, எங்க அப்பா சொல்றாரு, நாம தானே சேரக்கூடாது, அதனால நான் காசி ராமேஸ்வரம் ராமேஸ்வரம் தீர்த்தியாக சென்று நான் சொர்க்க பதவி சேர்றேன் அப்படி என்று அவர் காசி ராமேஸ்வரம் செல்றாரு. காசி ராமேஸ்வரம் போய் நேரத்தில் அந்த சாமியார் எல்லாம் பார்த்து அதே பாண்டுமராஜா ஒரு ஆணாக பிறந்தால் இன்ப சுகம் அதை அடைந்து ஒரு ஆணோ பொம்பளை பெற்றிருந்தாதான் சொர்க்கத்தில் இடம் உண்டு, இல்லை என்றால் சொர்க்கத்தில் இடம் கிடையாது அப்படி என்று அந்த சாமியார் சொல்லிட்டாங்க. சொல்லிட்ட உடனே என் தந்தை பாண்டு மகாராஜா வந்தார். மனக்கவலையோடு இருந்தார். அப்ப என் தாய் குந்தாதேவி சொல்றாங்க, மன்னவா மன்னவா உன் இஷ்டம் இருந்தால் நான் இப்போதே உண்டு அப்படி என்று குந்தாதேவி சொல்றாங்க. அம்மா அப்படி இருந்தால் எப்படி அப்படின்றாங்க. என் இடத்தில் ஏற்கனவே காலத்தில் 5 வயசுல தூர்வாச முனிவர் இடத்தில் நான் ஒரு பணி பெண்ணாக இருந்தேன். ஒரு பணி பெண்ணா இருந்தேன். 5 மணியாங்கெல்லாம் கொடுத்தாங்க. கொடுத்த உடனே சக்தியால் எனக்கு பிள்ளை பாக்கி உண்டு. அப்ப பாண்டு மகாராஜர் பார்த்தார், நமக்கு தான் சாபத்தை வாங்கிட்டுமே, சாபத்தை விட்டாரு. நம்ம காசிமிதான் ராமேஸ்வரம் போனா அந்த பாவத்தை ஒழிக்கலாம். ராமேஸ்வரம் போனா அப்ப பார்த்தார் முனிவர்கள், அதே பாண்டு மகாராஜா உலகத்துல ஆணு பண்ணி சேர்ந்து குழந்தை பிறந்தா உனக்கு 2 பொண்டாட்டி, உனக்கு பிள்ளை என்பது இல்லை, எங்க பின்னாடி வந்தா எங்களுக்கு சாபத்தை வச்சுருவா அப்படின்னு அரண்மனைக்கு வந்தார் பாண்டு மகாராஜன். அப்ப அந்த புதுமாக சொன்னாங்க, ஐயா உன்னை சேர்ந்தாங்க குழந்தை பாய்க்கு உண்டு. காலத்தில் சூரஜன மகாராஜுக்கு மகளாக பிறந்து சூர்வாச மந்திரத்தா 5 மலங்கள் பெற்றுள்ளேன். இந்த 5 மந்திர சக்தியா எனக்கு பிள்ளை பாய்க்கு உண்டு அப்படி சொன்னாங்க குந்துமாதேவி. அதுக்கு சம்மதப்பட்டார் பாண்டு மகாராஜ். அப்ப அந்த குந்துமாதேவி என்ன பண்ணாங்க, ஒரு மந்திர கலித்தை எடுத்து தொட்டு பார்த்தாங்க. அந்த சூரியனான அருளால
அதை யமுனாவை தாண்டக்கூடிய ஆண்டு வரக்கூடிய யமதர்மன் அவர்களால தர்மராஜி பிறந்தார். இரண்டாவது ஒரு மனைகள் தொட்டாங்க. அந்த வாயு தேவன் அவர்களால் பீமாசேன பிறந்தார். அந்த தேவதன் தேவகமன் அம்சத்தார் அர்ஜுன பிறந்தார். நகுல சகாதேவன் ராஜாக்கள் அந்த 5 மந்திரர்கள் பிறந்தாங்களா? புரியுதாடா? அவங்க எங்க போயிட்டாங்க? காட்டுல நோய் வந்துச்சு. நோயா அப்படி ராஜாக்கள் பிறந்தீங்க. அப்படின்னா ராஜாக்கள் பிறந்து ஒரு 5 வயசு 5 வயசுல ஒரு 5 வயசு நாங்க எல்லாம் விளையாடி கொண்டிருந்தோம். பள்ளி முடித்து விட்டு பள்ளிக்கூடம் முடித்து விட்டு நாங்க எல்லாம் விளையாடி கொண்டிருந்தோம். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் வேளத்தில் நானும் என் பங்காளிகளும் 99 பேர் துரியோதன் முதல் விகடன் கடை 99 பேரும் விளையாடி கொண்டிருக்கிறோம். நாரதமானவர் ஓடி வந்தார். பலாக்கனி கொடுத்தார். ஆமா, அப்ப பெலாகனி கொடுத்து அதான் மக்களும் சராசரி இலைய பிறந்து சாப்பிடுங்கண்ணா அப்படி என்று கொடுத்தா. அப்ப அண்ணங்க துரியோதன அவன் எடுத்து எல்லாருக்கும் ஒரு சோலை கொடுத்து தம்பிக்கு நம்பர் பீமாசேன அதே துரியோதனா நிறுத்தா. நீ வேறு தாய் பிள்ளை, நான் வேறு தாய் பிள்ளை, பெருமாள் வீட்டு பிள்ளை. அப்படி என்று எங்களுக்கு தேவையான பாகித குர்ரா அப்படி என்று அவன் பீம கேட்டான். எனக்கு தர வேண்டிய எங்களுக்கு தரக்கூடிய 52 என் பக்கம் ஒதுக்குடா அப்படின்னு சொன்ன உடனே அந்த பலாக்கணிக்கே வாங்க கேக்குறானு. இந்த வயசுல பலா பயத்துல பாதி பாக கேக்குறானா காலத்தில். ஆமா, பாதி நாட்டுல பாங்க கேப்பா. அதனால என்ன பண்ணா திரும்ப நடக்கிற மாதிரி வழி நடக்கிற வழியில நச்சம்பள நாட்டா படிக்கிற மாதிரி பாம்பு வாயில பாம்புகளை விடுறா. ஏராளமான பாம்புகளை விட்டா. ஆமா, குளிக்கிற மாதிரி குளத்துல கூறு வச்சு ஆட்டினா. சாப்பிடுற மாதிரி சாப்பாட்டுல விசுக்கலாம். பங்கு பங்காளிக்கு உடம்பே செய்யறாங்க. என்ன சாப்பாடுல வசதிகள் குளத்துல கூறு படிக்கிற வயல லட்சம் படிக்கிற பயில பாம்புகளை விட்டா. ராஜாக்களை கொல்ல வேண்டி அப்ப செட்டிலே சாவல. நீங்க நானும் தண்ணி பட்டி போட்டு ராஜாக்கள் அதிலே சாகவில்லை. என் மாமனுக்கு அவர் கோபாலக்கண்ணன் எல்லாத்திலையும் தப்பித்து வந்தார். செய்தார். கொல்ல வேண்டி ஒரு அழைக்கு மாளிகை கட்டினார். அந்த அழைக்கு மாளிகையிலே ஒரு வீடு கட்டணும்னா தம்பி அதில் என்ன இருப்பாங்க? ஒரு வீடு கட்டினா கடையாளை எடுத்து கரிகள் போட்டு செங்கல் வச்சு செடி வைப்போம். மூத்திரா
அதுக்கு மாளிகை கட்டினான். அதுக்கு மாளிகை கட்டினான். ஆமா. ஒரு வீடு கட்டணும்னா அடியில தான் தம்பி போடுவான். யாவது ஒரு வீடு கட்டினா கடைகால எடுத்து கருகளை போட்டு செங்கல் வச்சு செருவி வைப்போம். செவுரு வைப்போம். ஆமா. பங்காளிகள் துரியோதன கடைகால் எடுத்து கட்டி கல்பத்து வாரி கொட்டலாம்டா. ஐயோ கடைகாலே கட்டி கல்பத்து வாரி கடாசனா. அண்ணே கருங்கல் போடல. கட்டிலே கட்டி கல்பத்து வாரி கொட்டிக்கலாம்னா அப்ப வத்தி சிகிச்சை போட்டு உடனே அட குபீரி பத்துக்கோ. நாளை மூடி அப்படியே குபீரி பத்தோம். அப்ப இவ ராஜாக்கள் செத்துருவாங்க. அப்படி திருட்டு என்ன பண்ணாட்டி ஓத்தமா துரியோதன. துரியோதன ஐயா ஐயா பேசணும்ல விட்டுற. சொல்றப்பா என்ன பண்றீங்க? 2 மணி நேரம் அப்படிதான் இருக்குப்பா. இல்ல நச்சேன் பேர சொல்லுங்க. இந்த ஐவராஜாக்கள் சாய வேண்டும் என்று ஒரு அணக்கு மாளிகை கட்டினார். அணக்கு மாளிகை என்ன திரும்ப போட்டா தெரியுமா? அடக்கு, மெழுகு, கொங்கல்யம், வெடியுப்பு, சரவத்தி, கந்தகம், நெருப்பு பிரியாத பொருளா சேர்த்து அணக்கு மாளிகை கட்டினார். அந்த அணக்கு மாளிகை தப்பித்து நேரம் எங்க திரும்ப போனோம்? பாஞ்சாலயத்தை சென்றோம். பாஞ்சாலயத்தை சென்ற உடனே என் தம்பிக்கு அர்ஜுன பெருமான் விளையாவில்லை வளர்த்து பத்திரி பாஞ்சால் கைப்பற்று அந்த பத்திரி பாஞ்சால் ஐவருக்கும் தேவி. ஆமா ஐவருக்கும் தேவி. அந்த 10 பாஞ்சாலத்தில் ஐவருக்கும் தேவி. நாங்க ஐவருக்கும் தேவி. அதனால் உப்பு சட்டி வரவோடு பறித்து கொண்டு 12 ஆண்டு ஐயாவாசம் கட்டளை 12 வனவாசமும் ஓராண்டு ஐயாவாசமும் முடித்து விட்டோம். நேத்திலே உலகாவணி இருக்கார் அனுப்பி மனைத்தவனே நீ நாட்டை கேட்பது அப்படி பங்குபடுத்திட்டான். இன்னைக்கு நாட்டை கேட்பதா காட்டுக்கு போவதா ஒன்று புரியவில்லை. என் பத்திரி பாஞ்சாலி இருந்தா பத்திரி பாஞ்சாலி இருப்பா.
போடா பசங்க என்னன்னு பழம் கூட்டாங்க